கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். சென்னை சூப்பர் கிங்ஸோட பயணம் இதோட முடிச்சதுங்க. எல்லா மேட்சுமே ஏதாவது ஒரு ஹோப் இருக்குமா, ஜெயிப்போமான்னு பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா இங்க எல்லாமே முடிஞ்சதுன்னு சொல்லி ஆகணும். இந்த வருஷம் எடுத்த ஸ்குவாடும் சரியில்லை. கடைசி நேரத்துல 2-3 சின்ன பசங்க கிடைச்சிருக்காங்க. மற்றபடி சிஎஸ்கேல பெருசா சொல்லிக்கிறதில்ல. இந்த மேட்ச் தோத்ததுக்கு யார் காரணம், தோனி மேல சரமாரியான கேள்விகள் வைக்கிறக்கான ரீசன்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். சென்னை சூப்பர் கிங்ஸை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அவங்களுக்கு பேட்டிங் கிடைச்சது. ஆனா தோனி அவர்கள் நாங்களும் பவுலிங் செய்ய தான் எதிர்பார்த்தோம். பட் இருந்தாலும் டாஸ் படி நாங்க பேட்டிங் தான் ஆடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ எனிவே ஆரம்பத்தில் ரச்சின் ரவீந்திரா சீக்கிரமாகவே அவுட் ஆனார். அதை தொடர்ந்து சின்ன பையன் ஆயுஷ் மாத்ரே, ராகுல் திரிபாதி, இவ்வளோ நாள் இத்தனை மேட்ச் நம்ம தோத்ததுக்கு காரணம் திரிபாதி, தீபக் ஹூடா இவங்க எல்லாருமே மிடில் ஆர்டர்ல இருந்ததான். இந்த ஆயுஷ் மாத்ரே இல்லைன்னா வேற ஏதாவது சின்ன பையனுக்கு இல்லை சேகர் ரசீத்துக்காவது முதலையே சான்ஸ் கிடைச்சிருந்தா நம்ம தோத்த 5-6 மேட்ச்ல ஏதாவது ஒரு 2 மேட்ச் நம்ம ஜெயிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. நம்ம பாயிண்ட் டேபிள் இருந்திருப்போம். இன்னைக்கு பார்த்துருப்பீங்க ஆயுஷ் மாத்ரே ஒரு சின்ன பையன் எப்படி ஆடுறான்னு சொல்லிட்டு. ஆனால் திரிபாதி, தீபக் ஹூடாவெல்லாம் கிட்டத்தட்ட 6 மேட்ச் தேவையில்லாம நம்மளை கிட்டத்தட்ட தோல்வி பாதையில தள்ளிட்டு போனாங்கிறதா உண்மையான விஷயம். ஸோ எனிவே அவரும் நல்லா ஆடினாரு. சேகர் ரஷீத் சீக்கிரம் அவுட் ஆயிட்டாரு. அண்ட் சிவம் துபே ஃபைனலாக ஒரு ஃபார்முக்கு வந்த மாதிரி இருந்தது. ஜடேஜாவை நம்ம 4 அனுப்புறாங்க. ஆரம்பத்தில் நிறைய பால் சாப்பிட்டாருங்க. ஆனால் கடைசியாக அதை மேட்ச் பண்ணி 150 ஸ்ட்ரைக் ரேட்டில் சூப்பராக மேட்சை வந்துட்டு கடைசி வரைக்கும் எடுத்துகிட்டு போனார். அண்ட் ஃபைனலாக அவங்க எதிர்பார்த்த டோட்டல்லேருந்து ஒரு 20 ரன் கம்மியாக தான் வந்துச்சுன்னு சொல்லணும். 176 அப்படிங்கிற இலக்கு தான். பட் இருந்தாலுமே இதை ஈஸியாக டிஃபெண்ட் பண்ண முடியும். ஆனால் சிஎஸ்கே இம்பாக்ட் பிளேயரில் மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டாங்க. என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, இது ஒரு ஸ்பின் ட்ராக், ஸ்பின்னுக்கு ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ண நினச்சி அஸ்வினை உள்ள கொண்டு வந்தாங்க. அஸ்வினை கொண்டு வந்தது தப்பு இல்லைங்க. ஆனால் பிளேயிங் லெவன்லேயே அஸ்வினையும் வச்சுட்டு கம்போஜை தான் நீங்கள் கொண்டு வந்திருக்கணும். போன மேட்ச் கடைசி 2 மேட்ச் அவ்வளோ அற்புதமாக செஞ்ச அந்த பையனை ட்ராப் பண்ணது மிகப்பெரிய ஒரு தப்பாக நான் பார்க்குறேன். கேவலமான தோல்விக்கு அது மிகப்பெரிய ஒரு ரீசனுங்க. அன்சுல் கம்போஜ் உள்ள வந்திருக்கணும். ஜேவி ஓவர்டன் என்னங்க பண்றாரு? 2 ஓவரில் கிட்டத்தட்ட 30 ரன் கொடுக்குறாரு. அதுக்கு நீங்க ஒரு ரச்சின் ரவீந்திராவுக்கு கொடுத்துருக்கலாம். அவர் மேல நம்பிக்கை இருந்தது தான். பட் இருந்தாலுமே கிட்டத்தட்ட ஸ்பின்னர்ஸ் வந்துட்டு பவர் பிளே முடிஞ்சதுக்கு அப்புறம் கொண்டு வரலாம்னு தோனி நினைச்சாரு. அஸ்வினுக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. ஆனா ஜேமி ஓவர்டன் வந்துட்டு பயங்கரமா ரன் லீக் பண்ணிட்டாருங்க. இன்னைக்கு ஆரம்பத்திலேயே ரியான் ரக்கல்டனோட விக்கெட் ஃபர்ஸ்ட் ஓவர்ல போச்சு. ஆனா அதை ரிவ்யூ கேட்காம விட்டுட்டாரு கலீல் அகமது சைட்ல இருந்து. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட தப்பு, ஃபீல்டிங்ல மிஸ்டேக்கு, ஆல்மோஸ்ட் ஓரளவுக்கு நெருக்கிற மாதிரி டைம்ல நீங்க பார்த்துருப்பீங்க. சின்ன சின்ன கைக்கு எட்டக்கூடிய கேட்ச் அது ஓரளவுக்கு ட்ரை பண்ணியிருக்கலாம். சொந்த மாதிரிலாம் நிறைய விட்டாங்க. ஸோ ஏகப்பட்ட விஷயம் சென்னை சூப்பர் கிங்ஸ்ல பார்க்கறதுங்க. ஸோ ஃபைனலாக ரோஹித் சர்மா ஃபார்முக்கு வந்துட்டாரு. மும்பையோட சூப்பரான பேட்டிங் ஆள பார்த்தோம் அப்படின்னா செம்மையா வின் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்களும் ஹேட்ரிக் வெற்றியோட மேலே பாயிண்ட் டேபிளில் போயிட்டு இருக்காங்க. சென்னை சூப்பர் கிங்ஸோட பயணம் இதோட முடியுது. இதுக்கப்புறம் அவங்க வரது எல்லாமே கஷ்டமான விஷயம். ஏன் அப்படின்னா ஆல்ரெடி 4 வின் 5 வின் பண்ணிட்டாங்க. மீதி இருக்கக்கூடிய மேட்ச்ல 4 இல்லை 5 ஜெயிச்சா கூட அவங்க 8 வின் 9 வின் போயிடுவாங்க. சிஎஸ்கே இங்கிருந்து ஒரு மேட்சை தோக்காம ஜெயிக்கிறதெல்லாம் கேள்விக்குறியான விஷயம். அப்படியே ஜெயிச்சாலுமே 8 வெற்றி தான் வருது. ஸோ கஷ்டமான ஒரு விஷயங்க. என்னை பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கே உடைய பயணம் இங்கேயே முடியறதா பார்க்குறேன். இந்த சீசன் முடிஞ்சது, அடுத்த சீசன் தான் கொண்டு வரணும். இந்த மேட்ச்லயே ஏகப்பட்ட குறைகள், என்னடா பண்ணிட்டு இருக்கீங்கிற மாதிரி சரமாரியான கேள்விகள். தோனி அவர்கள் நம்பி நிறைய பேரை ட்ரஸ்ட் பண்ணாரு. பட் இருந்தாலுமே நிறைய பேர் இந்த சீசன்ல சொதப்பிட்டாங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி திரிபாதி கூட எல்லாருமே இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் 10 ரனாவை வச்சுட்டு என்னதான் பண்றாங்கன்னு தெரியல. உங்களுடைய மெயின் பவுலர் அவரு கிட்டத்தட்ட பாதி மேட்ச் முடிஞ்சு 12வது ஓவர் 13வது ஓவர் வராரு. எனக்கு ஒன்று சுத்தமாக புரியல. அவர் ஏன் சீக்கிரமாகவே கூட்டிகிட்டு வர மாட்டேங்க? பவர் பிளேயில் ஒரு ஓவர் கொடுத்தா குறைஞ்சா போயிடுவீங்க. ஸோ பவர் பிளேயில் 2 ஓவர் கூட போடலாம். ஸோ மற்ற டீம் ஆர்சிபிலாம் பாருங்க, அவங்களோட ஹேஸ்வெல் பவர் பிளேயில் 2 ஓவர் போடுறாரு, டெத்தில் 2 ஓவர் போடுறாரு. ஸோ அந்த மாதிரி டெத்தில் 2 ஓவர் மட்டும் வச்சுட்டு பவர் பிளேயில் 2 ஓவர் கொடுக்க வேண்டியதானே, இல்லை 100 அகமது கொடுக்க வேண்டியதானே? ஏன் இவ்வளோ மிஸ்டேக்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது சுத்தமாக தெரியல. ஸோ தோனி அவர்களும் அதை தான் சொல்லியிருக்காரு. ஸோ இது வந்து கிட்டத்தட்ட கப்பல் இருக்கிற ஓட்டம் மாதிரி. ஒரு ஹோல்ஸை வந்துட்டு நம்ம க்ளோஸ் பண்ணால் ஒன்று ஓப்பன் ஆகுது. ஸோ பேட்டிங்கில் ஓரளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. ஆனால் பவுலிங்கில் அடி வாங்குறாங்க. கம்போஜ் இல்லாமல் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் போயிடுச்சு. ஸோ சிஎஸ்கே மறுபடியும் பார்த்தோம் அப்படின்னா இந்த சீசனை இழந்துட்டாங்க அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். எனிவே ஒரு சாம்பியன் சைடு தான் இவ்வளோ வருஷம் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த தடவை ஏலத்திலேயே தப்பு பண்ணிட்டாங்க. நல்ல ஒரு ஏலத்தில் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஆள்கள் இல்லை. ஸோ அவங்கள வச்சு சூப்பரான பிளேஸ் எல்லாம் எடுத்துருக்கலாம். எவ்வளவோ பிளேஸ் அன்சோல்ட் ஆனாங்க. ரஹானேவெல்லாம் போன வருஷம் நமக்கு நல்லா தாங்க பண்ணார். அவரெல்லாம் அன்சோல்ட் ஆனார். அவங்க எடுத்து கேகேஆர் கேப்டனாக போட்டாங்க. இந்த மாதிரி நம்ம பல முகங்களை வந்துட்டு பார்க்க முடிஞ்சு. நம்ம கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு நிகழ்வு வதேரா கிடைச்சாரு. அவர் பஞ்சாபுக்காக கிழிச்சு வீசிட்டு இருக்காரு. ஒரு ஆசுதோஷ் சர்மா, நிறைய பேருக்கு 10 கோடி 15 கோடின்னு வேஸ்ட் பண்ணுறக்கு அந்த மாதிரியான பிளேயர்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு வேற லெவலில் க்ரூம் பண்ணிக்கலாம். நம்ம தமிழ்நாட்டு பையன் நடராஜன் அங்கே டெல்லியில் சும்மா தான் கொண்டிருக்காரு. அவரும் கிட்ட
கிட்டத்தட்ட பவுலிங் ஆப்ஷன்ல இருந்தாரு. அவரால நம்ம பேக்கப்புக்கு கூட எடுக்கவே இல்ல. ஸோ இந்த மாரிலாம் நம்ம ஏதாவது பண்ணி வச்சிருந்தோம் அப்படின்னா, கண்டிப்பா நமக்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருந்திருக்கு. எனிவே இந்த சீசன் முடிஞ்சு போச்சுங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் என்னதான் நடக்குதுங்கிறத. மீதி மேட்ச் சென்னை சூப்பர் கிங்ஸோட ரசிகர்கள் இப்பவே மனச விட்டாங்க. என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ இதுக்கு மேல குவாலிஃபை ஆகணும்னா ஆல்ரெடி சொன்ன மாரி மத்த டீம்லாம் தோத்து ஒரு மிராக்கிள் கடவுளே நெனச்சாலும் கூட முடியாது அப்படிங்கிற மாரி சிச்சுவேஷன் தான். ஸோ எனிவே எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறது தான் என்னுடைய பதில். நீங்க என்ன நெனைக்கிறீங்களோ தாராளமா கமெண்ட்ல கொட்டி தருங்க. இந்த மாரி நான் இன்னொரு அப்டேட்டோட மீட் பண்றேன்.